தேவதை அவள் ஒரு தேவதை, அழகிய பூமுகம் காணவே ஆயுள்தான் போதுமோ? காற்றிலே அவளது வாசனை, அவளிடம் யோசனை கேட்டதால் பூக்களும் பூகுமோ? அழகாய் மனதை பறித்து விட்டாலே. என்ன இனியா முடிச்சியா? இருங்க மாமா, நானும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். இது எரர் காட்டிக்கிட்டே இருக்கு. நானும் உங்ககிட்ட டவுட் கேட்டா நீயே சால்வ் பண்ணுன்னு சொல்றீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. 4th இயர் வந்தாச்சு, ப்ராஜெக்டே நடந்துகிட்டு இருக்கு. இப்ப வந்து டவுட் கிளியர் பண்ண சொல்லி கேட்டுட்டு இருக்கேன். இத்தனை வருஷம் என்ன பண்ணிட்டு இருந்த? உனக்கு அது ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் தான், உன்னாலே சால்வ் பண்ண முடியும். ட்ரை பண்ணு. இவர்கிட்ட டவுட் கேட்டு வந்தா கடைசியில சொல்லியே கொடுக்க மாட்டாரு போலயே. இத பாரு, இன்னைக்கு சப்மிட் பண்ணனும். நீ ட்ரை பண்ணு, அப்படியும் உன்னால முடியலனா நான் சால்வ் பண்றேன். நைட்டே இவர்கிட்ட டவுட் கேட்டேன். அப்பயே சொல்லி கொடுத்திருந்தா எல்லாத்தையும் முடிச்சிட்டு தூங்கிருப்பேன். காலையில சொல்லி கொடுக்கறேன்னு சொல்லிட்டு காலையில சீக்கிரமா எழுப்பி கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு ஒரு காஃபி கூட குடிக்கல. இவர் என்னன்னா சொல்லி கொடுக்காம என்னையே சால்வ் பண்ண சொல்றாரு. இது பாரு, என்ன எரர் காட்டுதுன்னே புரிய மாட்டேங்குதே. நானும் 2 நாளா ட்ரை பண்றேன். இதுக்குதான் இந்த படிப்ஸ் கிட்ட, கோல்டு மெடலிஸ்ட் கிட்ட எல்லாம் டவுட் கேட்க கூடாது. அண்ணா கிட்ட கேட்டிருந்தா இந்நேரம் அவரே சால்வ் பண்ணி கொடுத்திருப்பாரு. ஐயோ ஏய், என்ன பண்ணிட்டு இருக்க? முடிஞ்சா இல்லையா? மாமா, எனக்கு தெரியல. எவ்வளவு ஈஸியான கோடிங், இதுல எரர் பண்ணிருக்கேன். அந்த எரர் என்னன்னு உன்னால கண்டுபிடிக்க தெரியல இல்ல? உன்னா சரி, அந்த கோடிங்ஸ்ல 5th லைன்ல நல்லா செக் பண்ண, அதுலதான் மிஸ்டேக் பண்ணிருக்க. 5th லைன்லயா? இது என்ன மிஸ்டேக்? இதுதானா? சரி, இவ்ளோ சின்ன மிஸ்டேக்கா நம்ம கண்ணுக்கு தெரியாம போச்சு. ஐயோ, இதுக்குதான் இப்படி கழுவி கழுவி ஊத்துறாரு. ச்சே, இனியா இப்படி பண்ணிட்டேடி. என்ன கண்டுபிடிச்சியா? கண்டுபிடிச்சிட்டேன் மாமா. என்ன எரர் என்னன்னு தெரிஞ்சதா? இதோ சேஞ்ச் பண்றேன். தேங்க்ஸ் மாமா. இப்போ எனக்கு கரெக்ட்டா அவுட்புட் வந்துருச்சு. சின்ன எரர் மிஸ்டேக் கூட நல்லா கண்டுபிடிக்க தெரியல. என்ன பண்றது உன்ன? அது மாமா, நான் எல்லாம் பார்த்தேன். அது கவனிக்கல மாமா. என்ன கவனிக்கலையா எனக்கு புரியல இனியா. ப்ராஜெக்ட் பண்றப்ப கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா அதுல இருக்கணும். என்னடா நடக்குதுங்க? என் தங்கச்சிக்கு அட்வைஸ் மலையா பொழிஞ்சிட்டு இருக்க போல. உன் தங்கச்சி தானே, சின்ன மிஸ்டேக் கூட கண்டுபிடிக்க தெரியல. என்ன பண்றாலும் எனக்கு புரியலடா. பாருங்கண்ணா, நான் ஏதோ கவனிக்கல, அதுக்கு. இவன் கிட்ட டவுட் கேட்டல, இவன் இப்படிதான் உனக்கு தெரியும். அப்புறம் அதான் நான் பண்ண தப்பு. கோல்டு மெடலிஸ்ட் ஆச்சே, ஈஸியா சால்வ் பண்ணி சொல்லி கொடுப்பாருன்னு நினைச்சேன். நேத்து நைட் இருந்து எவ்வளோ கெஞ்சிருக்கேன் தெரியுமா? இப்பதான் நான் ஹெல்ப் பண்ணாரு. இவ்ளோ நேரம் கண்டுபிடின்னு என் உயிரை வாங்கிட்டாரு. ஏய், அப்பா, ஒரு வழியா என்னோட ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு. அந்த மேம் கிட்ட போய் திட்டு வாங்க தேவையில்ல. இப்ப ஃப்ரீயா இருக்கு. ஒரு காஃபி கூட குடிக்க விடாம காலையில இருந்து ஒரே இடத்துல அரெஸ்ட் பண்ணி உட்கார வச்சிருக்கீங்க. ஆமா, முடிஞ்சிருச்சு. நான் கிளம்புறேன்ப்பா, ஆளை விடுங்க. டேய், உன் தங்கச்சிய பார்த்து பாவம்னு சொன்னல, பாத்தியா? அவ வாய பாரு. அட போங்கடா, சும்மா. என்னது டாவா? ஆமாடா மாமா, நான் போயிட்டு வரேன். இனியா ஹெல்ப் பண்ணிட்டீங்கல்ல, அதுக்கு தேங்க்யூ. அடிங்க. இனியா எஸ்கேப். டேய், என்ன பார்த்தா உனக்கு சிரிப்பா இருக்கா? பாத்தியா? உன் தங்கச்சி வேலையை காமிச்சிட்டு ஓடுறான். அவ இப்படிதானே தெரியும். தெரிஞ்சும் அவகிட்ட வாயை கொடுத்தினா அப்புறம் என்னடி பெருமூச்சு விடுற? அப்பப்பா, ஹெடியை உன் அண்ணா கிட்ட ஒரு டவுட் கேட்டது குத்தமாடி, அதுக்காக வச்சு செஞ்சுட்டாரு. இப்பதான் அவர்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி ஓடி வந்திருக்கேன். அம்மா, ஒரு காஃபி கூட குடிக்கல தெரியுமா? இப்பதான் நல்லா இருக்கு. அவனை பத்தி உனக்கே நல்லா தெரியும். அவன் கிட்ட டவுட்னு கேட்டா அவன் நம்மளதான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க சொல்லுவான். அதுலயே நம்மளுக்கு டென்ஷன் ஆயிடும். அவன் கிட்ட போயும் கேட்ட உனக்கு தேவைதான் இல்ல. மாமா கொஞ்சம் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணுவாரேன்னு கேட்டேன். முடியல. ஏய், என் பிள்ளைய ஏதாச்சும் குறை சொல்லிட்டே இருக்க வேண்டியது. உனக்கு புரியுற மாதிரி கரெக்டா சொல்லி கொடுத்தானா இல்லையா? அதெல்லாம் சொல்லி கொடுத்தாமா, இருந்தாலும் அப்புறம் என்ன, படிக்கிற பிள்ளை, கோல்டு மெடலிஸ்ட் சரியா? அவன் கிட்ட படிச்சீங்கன்னா நீங்களும் அந்த மாதிரி மார்க் எடுப்பீங்க. என்ன என்னடி வாயாடி? இங்க பாத்தியா, எனக்கு புது பாட்டில் டாடா வாங்கிட்டு வந்தாரே. ஓ அப்படியா, சூப்பரா இருக்கே. எனக்கு இல்ல, இது ஆப்பி குட்டிக்கு மட்டும். அப்ப எனக்கு கொடுக்க மாட்டியா? இனியாத்திக்கும் புதுசா வேணும்ல. உனக்கு வேணுமா? ஆமா. சரி, நான் டாடா கிட்ட சொல்லி
உனக்கு ஒண்ணு சொல்றேன். ஆமா ஆமா, அபிக்குட்டி கரெக்ட் தான். உன் அத்தைக்கு ஒரு சிப்பரை வாங்கிட்டு வந்து கொடுக்க சொல்லு. அவ சின்ன பிள்ளை மாதிரி தான் நடந்துக்கிறான். அண்ணி ஒண்ணும் இல்லம்மா, சும்மா போங்க. நீ காலையில இருந்து ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் எனக்கு கிண்டல் பண்ணிட்டே இருக்கீங்க. அது வேற ஒண்ணும் இல்லைனியா, இன்னைக்கு உனக்கு தான் டைம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். சோ இன்னைக்கு நீ தான் எல்லார்கிட்டயும் மாட்டிக்கிட்ட. அப்படிதான் போல. அபி, பால் போதுமாடா? சூடு ஆறிடுச்சு தானே, குடி. நைட்டு பாப்பா நல்லா தூங்குனியா? ஆமா பாட்டி. நிஷா கதை சொல்லி சொல்லி தூங்க வச்சாலே நான் நைட்டு நிறைய கதை கேட்டனே. அப்படியாடா? அப்படி என்ன கதை சொன்னாங்க? சிங்க கதை, அப்புறம் மாடு கதை, காக்கா கதை எல்லாமே நிஷா சொன்னாலே. பரவாயில்லையே, இவ்ளோ கதை சொல்லிருக்கா பாப்பா. அதுக்கப்புறம் தான் தூங்குனியா? ஆமா மீரா. என்னாச்சுமா, நைட்டு லேட் ஆயிடுச்சா இவ தூங்க? ஆமாட்ட, என்னன்னு தெரியல, நைட் அவளுக்கு தூக்கமே வரல. கதை சொல்ல சொல்ல முழிச்சு நல்லா இன்ட்ரெஸ்டா கேட்டுக்கிட்டே இருந்தா. அவ தூங்கறதுக்கே 11 மணிக்கு மேல ஆயிடுச்சத்த. அதுக்கப்புறம் தான் தூங்குனா. ஓ அப்படியாமா, சரி சரி. நைட்டு சக்தி மாமா எத்தனை மணிக்கு வந்தாரத்த? அவன் வரதுக்கு 12 மணிக்கு மேல ஆயிடுச்சுமா. ஓ அப்படியா, சரிங்கத்த. அபிக்குட்டி, உனக்கு நிஷாவை ரொம்ப பிடிக்குமா? ஆமா, எனக்கு நிஷாவை ரொம்ப பிடிக்குமே. அது வேணா உண்மைதான் அண்ணி. அவன் நாமெல்லாம் இல்லாம கூட இருந்துருவான். ஆனா நிஷா இல்லாம இருக்கவே மாட்டான். அவளுக்கு எங்க போனாலும் சரி, எப்ப பார்த்தாலும் சரி, நிஷா கூடவே இருக்கணும். அப்பதான் மேடம்க்கு சந்தோஷமா இருக்கும். சில நாள் தூங்கி எந்திரிச்சு நிஷா எங்கன்னு தான் கேப்பா அண்ணி. அம்மா. சக்தி, வாப்பா, சாப்பிடுறியா? இல்லம்மா, ஐஜி ஆபீஸ் வரையும் போனோம், கொஞ்சம் மீட்டிங் இருக்கு, நான் கிளம்புறேம்மா. சரி வா, நான் தூக்கிட்டு போறேன். என்னடா, இங்க வா. என்னடா? ஆமாடா, அப்பாக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சா, அதான் லேட் ஆயிடுச்சு. இன்னைக்கு சீக்கிரம் வந்துடுறேன். ஆமா. எனக்கு சாக்கி வாங்கி தரீங்களா? அப்பி, நிறைய சாக்லேட் சாப்பிட கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல, எதுக்கு டாடா கிட்ட இப்ப சாக்கி கேக்குறேன்? தானடா, நிறைய சாப்பிட கூடாதுல்ல. ப்ளீஸ் டாடா, ஒண்ணே ஒண்ணு. சரிடா தங்கம், பாப்பாக்கு இல்லாமல அப்பா வாங்கிட்டு வரேன். டாடாக்கு ஒரு கிஸ். பொன்மகளின் புன்னகை போல் யுக பூக்களுக்கு புன்னகைக்க தெரியவில்லை. என் பிள்ளை எட்டு வைத்த நடையை போல இந்த இலக்கண கவிதையும் நடந்ததில்லை. முத்துக்கள் தெரிக்கின்ற மழலை சரிடா, போல. நீ நிஷா கிட்ட போ. டாடாக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு. டாடா போயிட்டு வரட்டுமா? பாய்டா. மீரா, சொல்லுங்க அத்தை. ஒரு சின்ன ஹெல்ப்டா. என்ன அத்தை, சொல்லுங்க. அது ஒண்ணும் இல்லம்மா, இன்னைக்கு பக்கத்து வீட்ல ஒரு சின்ன ஃபங்க்ஷன், அதுக்கு போயிட்டு வரணும். அவங்களுக்கு வெள்ளியில ஏதாச்சும் கிஃப்ட் கொடுக்கணுமா. எங்க ரூம்ல இருந்தது எல்லாம் காலி ஆயிடுச்சு. உங்க ரூம்ல மேல அட்டைப்பெட்டியில ஒரு சின்ன சின்ன கிஃப்ட்ஸ் எல்லாம் வெள்ளியில போட்டு வச்சிருப்பேன், அதை கொண்டு வந்து கொடுக்குறியாமா? என்னது, அட்டைப்பெட்டியில போட்டு வச்சிருப்பீங்களா? என்னத்த சொல்றீங்க? ஆமாமா, என்ன பண்றது, திருடங்க பயம் தான் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கே. போலீஸ்காரங்க வீட்ல இப்படி பயந்தா எப்படி? அது கல்யாண சமயத்துல அந்த மாதிரி எடுத்து வச்சதுமா. ஒன்னும் இல்ல, அதுல விநாயகர் போட்ட மாதிரி ஒரு போட்டோ ஃப்ரேம் இருக்கும், அதை மட்டும் கொண்டு வந்து கொடு. சரிங்க அத்தை, நான் கொண்டு வரேன். அப்புறம் இன்னொரு விஷயம் உன்கிட்ட சொல்லவே மறந்துட்டேம்மா. என்ன அத்தை? இன்னைக்கு கடையில இருந்து சாயந்தரம் கொஞ்சம் சீக்கிரம் வரியா? சீக்கிரமா? என்னத்த, எங்கேயாச்சும் போகணுமா? அது ஒண்ணும் இல்லடா, காலையிலே சூர்யாவோட அப்பா அம்மா ஃபோன் பண்ணியிருந்தாங்க, சாயந்தரம் வீட்டுக்கு வராங்களாமா. ஏதோ பேசணுமா, நீயும் இருக்கணும்ன்ற மாதிரி சொன்னாங்க. ஏன்னு கேட்டோம், உன்கிட்டயும் கொஞ்சம் ஏதோ பேசணுமாடா. அதான் நீ சாயந்தரம் கொஞ்சம் சீக்கிரம் வந்துரு. அவங்க வரப்ப நீ இல்லைன்னா நல்லா இருக்காத பத்தியா, அதான். என்கிட்ட பேசணுமா? என்ன விஷயம் அத்தை? கேட்டோமா, அவங்க நேர்ல தான் சொல்லுவேன்னு சொல்றாங்க. வரட்டும், பாத்துக்கலாம். சரிங்க அத்தை. நீயா, காலேஜ்க்கு டைம் ஆச்சு, கிளம்பு. கிளம்புறேம்மா. சீக்கிரம் இனியா, அப்புறம் சிவகாமி வந்தா தேவையில்லாம திட்டு வாங்குவேன். அப்புறம் நான் பொறுப்பு இல்ல, பாத்துக்கோ. அவ பக்கத்துல தான் போயிருக்கான். நான் கிளம்பிட்டேம்மா. எப்படியோ டேபிள போட்டு ஏறி நின்னாச்சு. இங்க தானே மேல இருக்கும்னு சொன்னாங்க. அட்டைப்பெட்டி இருக்கு, ஆனா உள்ள இருக்கே, நமக்கு எட்டாவது போலயே. என்ன பண்றது?
சரி, ட்ரை பண்ணி பார்க்கலாம். அம்மா தான் இந்த மாதிரி அட்டைப்பெட்டிலலாம் கோல்டு சில்வர்னு போட்டு வைப்பாங்க. இங்கேயும் அப்படிதான் போட்டு வச்சிருக்காங்க. எல்லா அம்மாவும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க போல. ஆ, இது என்ன எட்டவே மாட்டேங்குது. உம். இல்ல ஃபாத்திமா, அந்த டிசைன்ஸ் எல்லாமே ரெடியா வச்சுக்கோங்க. இப்ப நான் செக் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து ஹார்ட் காப்பியும் ரெடியா இருக்கு, சாஃப்ட் காப்பியும் ரெடியா இருக்கு. ஸோ கிளைண்ட்க்கு நம்ம இன்னைக்கே சென்ட் பண்ணிடலாம். ஓகே? இல்ல சார், நேத்து ரகு சார் அது ஹோல்ல வைக்க சொன்னாரு. ஆமா, ரகு கிட்ட நான் தான் ஹோல்ல வைக்க சொன்னேன். அப்புறம் இன்னைக்கு காலையில எல்லாமே எடுத்து செக் பண்ணியாச்சு. ஸோ எல்லாமே கரெக்டா இருக்கு. அதை ரிலீஸ் பண்ணிடலாம். ஸோ நோ ப்ராப்ளம். நீங்க எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு எனக்கு மெயில் பண்ணிடுங்க. நானும் ஆஃபீஸ் வந்ததுக்கு அப்புறம் சென்ட் பண்ணிடலாம். ஓகே சார். அப்புறம் இன்னைக்கு ஒரு கிளைண்ட் கால் பண்ணியிருந்தாரு சார். வாட்? அப்புறம் உங்களை இமீடியட்டா மீட் பண்ணணும், அப்பாயின்மெண்ட் வேணும்னு கேட்டாரு சார். யாரு? அந்த எஸ்கே ஜுவல்லர்ஸ். என்னாச்சு? அவங்களுக்கு மீட்டிங் தான் நெக்ஸ்ட் வீக் ஷெட்யூல் பண்ணிருக்கோம்ல. டிசைன்ஸ் கூட நெக்ஸ்ட் வீக் தான் கேட்டிருக்காங்க. கன்ஃபர்மேஷன் மீட்டிங் நெக்ஸ்ட் வீக் தானே இருக்கு. இன்னைக்கு என்ன சடனா மீட் பண்ணணும்னு? நானும் கேட்டேன் சார், பட் அவரு உங்ககிட்ட தான் பேசணுமா, ஸோ கண்டிப்பா அப்பாயின்மெண்ட் வேணும்னு கேட்டாரு. இன்னைக்கு ஃபுல்லா ஷெட்யூலா இருக்குன்னு சொன்னேன். ஆனா இட்ஸ் ஓகே ஃபாத்திமா. கிளைண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு அஸ். ஸோ அவருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுங்க. பட் டைம் பார்த்து ஷெட்யூல் பண்ணுங்க. இன்னைக்கு ஆஃப்டர்நூன் 3 o'clock ஒரு ஆன் கால் மீட்டிங் இருந்ததுல, அது 2 daysக்கு அப்புறம் போஸ்ட்போன் ஆயிருக்கு. நைட் தான் மெயில் வந்துச்சு. ஸோ அந்த டைம்ல ஷெட்யூல் ஃபிக்ஸ் பண்ணுங்க, பார்த்துக்கலாம். ஓகே சார். ஓகே, எனிதிங் எல்ஸ்? நோ சார். தென் ஃபைன். வரதுக்குள்ள அந்த ஃபைல் மட்டும் ரெடியா இருக்கணும். ஓகே? யா ஷூர் சார். ஏய் மீரா, போட்டிருக்கும் போஷா வேஷம் வேஷா பொருந்துதே, பெண்ணழகு மொத்தம் காண சித்தம் விரும்புதே, வண்ண உடல் யாவும் காணும் யோகம் வாய்க்குமா? ஆர் யூ ஓகே? எதுவும் அடிப்படல? என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அதுவும் டேபிள் மேல ஏறி என்ன தேடிட்டு இருந்தீங்க? இல்லங்க, பக்கத்து வீட்ல ஏதோ ஃபங்க்ஷனா, அதான் ஏதோ சில்வர் கிஃப்ட் எல்லாம் மேல அட்டைப்பெட்டியில இருக்கு, கொண்டு வர சொன்னாங்களா, அதான் தேடிட்டு இருந்தேன். ஸ்லிப் ஆயிடுச்சு. என்னது? அது எங்க மேல இருக்கு? கபோர்ட்ல மேல் ஷெல்ஃப்ல இருக்கு. நீங்க மேல தேடிட்டு இருந்தா எப்படி கிடைக்கும்? ஆ, ஆனா மேல ஏதோ அட்டைப்பெட்டி இருந்துச்சே. இதெல்லாம் வேஸ்ட் பாக்ஸஸ். நான் டிவி இந்த மாதிரி பாக்ஸஸ் எதுவும் தூக்கி போட மாட்டேன். நமக்கு யூஸ் ஆகுமேன்னு வச்சிருக்கேன். அதெல்லாம் அந்த பாக்ஸ் தான். ஓ, ஆனா நான் தாமா எடுத்து கபோர்ட்ல வச்சேன். என்கிட்ட கேட்டிருக்கலாம்ல. அப்படியே எடுக்கணும்னாலும் என்னை கூப்பிட்டு இருந்தா நான் எடுத்து கொடுத்துருப்பேன். நீங்களா ட்ரை பண்ணி எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? இல்ல சார், நீங்க ஏதோ பிஸியா ஃபோன் கால்ல இருந்தீங்க, அதான் நானே. பூக்களை செடி கொடியின் பொருள் என்று நினைத்திருந்தேன், பூவே உன்னை பார்த்த பின்னே பூக்களின் மொழி அறிந்தேன். சார், ம் கீழே இறக்கி கீழே இறக்கி விடுங்க சார். ஆ ஆம் ஓ. மீரா, ஆ, ஏனுங்க? அது என்னன்னா மீரா, நம்ம கம்பெனி ஸ்டார்ட் ஆகி 5 years முடியுது. ஸோ 5th year ஒரு ஆனிவர்சரி மாதிரி செலிப்ரேட் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். அதில் நம்ம கிட்ட ஒர்க் பண்ற ஸ்டாஃப்ஸ்க்கு அவங்களோட ஒர்க் பேஸ் பண்ணி அண்ட் அவங்களோட டேலண்ட்டை பேஸ் பண்ணி சில அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வீக் சாட்டர்டே தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். லீவ் டே தான். இது வரையும் நீங்களும் நம்ம கம்பெனிக்கு வந்ததே இல்லை. ஸோ நீங்களும் வந்தா நல்லா இருக்கும். உங்களுக்கு ஓகேவா? என்ன, நானுமா? அது நம்ம கம்பெனியோட செலிப்ரேஷன். நீங்க எல்லாம் எப்படி? இப்போ என்ன சொன்னீங்க? நம்ம கம்பெனி நான் சொன்னீங்க? ஆ, நம்ம கம்பெனி தானே. ம், ஆமாங்க. எனக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்ல. லீவ் டே தானே, கண்டிப்பா நான் வரேன், போயிட்டு வரலாம். எனக்கு கொஞ்சம் ஐடியா கொடுத்தீங்கன்னா கூட நல்லா இருக்கும். பிகாஸ் 5 years செலிப்ரேஷன் பார்த்தீங்களா, சில ஐடியாஸ் இருக்கு. பட் என்னென்ன பண்றதுன்னு கரெக்டா தெரியல. நான் யோசிச்சு வச்சிருக்கிறத ஓகேவா? ம், நல்லா இருக்கு சார். ஏன்னா நம்ம கம்பெனியை நம்பி சில பேர் ஒர்க் பண்றாங்க, அவங்களுக்கும் ஒரு அங்கீகாரம் கிடைச்ச மாதிரி இருக்கும்ல. அதுவும் 5 years செலிப்ரேஷன்னு சொல்றீங்க. ஸோ இது எம்ப்ளாயிஸ்க்கு எல்லாருக்குமே
அது ஒரு ஊக்குவிக்கிற மாதிரி இருக்குங்க, நல்லா இருக்கும். இன்னொரு ஐடியா, சொல்லுங்க. எதுவா இருந்தாலும் நான் கன்சிடர் பண்ணலாம். இது ஒன்றும் இல்லை. நீங்கள் பெஸ்ட் எம்ப்ளாயிஸ்க்கு செலக்ட் பண்ணி அவார்ட்ஸ் கொடுக்கலான்னு சொல்கிறீங்க. அது நான் தப்புன்னு சொல்லலை. இருந்தாலும் கம்பெனியில் ஒர்க் பண்ணுற எல்லா எம்ப்ளாயிஸ்க்குமே சின்னதாக ஒரு போனஸ் அமௌண்ட் மாதிரி கொடுத்தீங்கன்னா அது இன்னுமே அவங்களுக்கு ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கும் இல்லைங்களா? அது நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. அப்புறம் உங்களோட விருப்பம். ஆக்சுவலி இந்த ஐடியா கூட நல்லா தான் இருக்கு. இத பத்தி நான் யோசிக்கலாம். பட் நல்லா இருக்குல்ல. நம்ம நிறைய அமௌண்ட் கொடுக்கலனாலும் கொஞ்சமா கொடுத்தா கூட அது எம்ப்ளாயிஸ்க்கு சாட்டிஸ்ஃபைடா தான் இருக்கும். 5 இயர்ஸ் செலிப்ரேஷனுக்கு ஏதாச்சும் பண்ணணும்னு தோணுது. பட் என்ன பண்றதுன்னு ஒரு ஐடியா இல்லாம இருந்தேன். இந்த ஐடியாவே நல்லா இருக்கு மீரா. ஸோ வில் கோ த்ரூ தட். ம், ஓகேங்க. சரி, இன்னும் ஏதாச்சும் ஐடியா இருந்தா யோசிச்சு வைங்க. அப்புறம் டிஸ்கஸ் பண்ணலாம். ம், ஓகே.